6 மாதத்திற்குள் ஆதவ் அர்ஜுனா மனம் மாறுவாரா அல்லது திருமாவளவன் அணி மாறுவாரா என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீப நாட்களாக திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். திமுகவும் விசிகவும் ஒரே கூட்டணியில் நீடிக்கும் நிலையில் இவருடைய தன்னிச்சையான செயல்பாடுகளால் திமுகவுடனான உறவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திமுக தலைமையை கடுமையாக விமர்சித்து வரும் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இருந்து 6 மாத காலத்திற்கு தற்காலிக நீக்கம் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டார். இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆதவ் அர்ஜுனாவை 6 மாதத்திற்கு இடைநீக்கம் என்று திருமாவளவன் அறிவித்துள்ளது. 6 மாதத்திற்குள் ஆதவ் அர்ஜுனா மனம் மாறுவாரா அல்லது திருமாவளவன் அணி மாறுவாரா என்று தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மெத்தபெட்டமைன் கடத்தல் அதிகரிக்கும் நிலையில் சமீப காலமாக இளைஞர்களிடம் அதிக அளவில் அவை பறிமுதல் செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகள் இந்திய இலங்கை எல்லைக்கு அருகில் உள்ளது. இங்கிருந்து குறைவான நேரத்தில் இலங்கை சென்றடைய முடியும். இதனால் பெரும்பாலான கடத்தல் பொருட்கள் ராமநாதபுரம் பகுதியில் இருந்துதான் இலங்கைக்கு கடத்தப்படுகின்றன. கஞ்சா, போதை மாத்திரைகள், மஞ்சள், பீடி இலைகள், தங்கம் போன்ற பொருட்கள் கடத்தல் தொடர்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போது மெத்தபெட்டமைன் என்ற போதை பவுடருடன் இளைஞர்கள் கைதாகி வருகின்றனர். ராமநாதபுரம் கேணிக்கரை போலீஸ் ஸ்டேஷனில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் நவம்பர் 23ஆம் தேதி சக்கரைக்கோட்டை டாஸ்மாக் கடை பின்புறம் நின்ற ஹமீது அகமது, ஹபீப் முகமது ஆகியோரை கைது செய்து 13 கிராம் மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்தனர். கீழக்கரை பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் கைது செய்யப்பட்டு மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. 2 நாட்களில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கீழக்கரை பகுதியில் நேற்று முன்தினம் 4 கிராம் மெத்தபெட்டமைன் போதை பவுடருடன் இருந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இம்மாவட்டத்தில் மெத்தபெட்டமைன் கடத்தல் விற்பனை அதிகரித்து வருகிறது. எங்கிருந்து யாரால் விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறித்து போலீசார் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி மஸ்கட் இடையே கூடுதல் விமான சேவையை ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் துவங்க உள்ளது. திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வேலைக்காக ஓமன் நாட்டின் தலைநகர் மஸ்கட் செல்வது குறிப்பிடத்தக்கது. மாநில உரிமையை பறித்து மத்திய அரசுக்கே அதிகாரம் வழங்குவதை அதிமுக ஆதரிப்பது பச்சை துரோகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்திற்கு நாடாளுமன்ற ஆவணங்களே சாட்சி. பூசணிக்காயை கட்டுச்சோற்றில் மறைக்கவே முடியாது. மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் அதிமுக செய்த துரோகம் வீடியோ ஆதாரங்களுடன் அம்பலமானது. உடனே நான் மசோதாவைத்தான் ஆதரித்தேன், டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ஆதரிக்கவில்லை என்று தம்பிதுரை மழுப்பியிருக்கிறார். அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்டத்திருத்த மசோதாதான் டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏலமிடும் அதிகாரத்தை மாநில அரசிடம் பிடுங்கி மோடி அரசிடம் கொடுக்க காரணமானது. அந்த சட்ட மசோதாவை திமுக எதிர்த்தது, அதிமுக ஆதரித்தது. டங்ஸ்டன் உள்ளிட்ட சில அரிய கனிமங்களை மத்திய அரசு மட்டுமே ஏலம் விட முடியும் என்ற சட்ட திருத்தத்தை தான் தம்பிதுரை ஆதரித்தார். இதன் அடிப்படையில்தான் அரிட்டாப்பட்டி சுரங்க ஏலத்தை மத்திய அரசு மேற்கொண்டது. அங்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழக அரசு முன்வரவில்லை. அதிமுகவின் தொடர் துரோகத்தின் புதிய அத்தியாயம் அம்பலமாகி இருக்கிறது. டெல்லியில் எதிர்க்க வேண்டிய இடத்தில் ஆதரித்துவிட்டு இங்கே நாடகமாடுவது எடுபடாது. மாநில உரிமையை பறித்து மத்திய அரசுக்கே அதிகாரம் வழங்குவதை அதிமுக ஆதரிப்பது பச்சை துரோகம் அல்லவா? இதையும் செய்துவிட்டு இங்கே யாரை ஏமாற்ற நாடகம்? கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்பர். பழனிசாமியின் புழுகு 8 நொடி கூட நிலைப்பது இல்லை. அவர் இனிமேலாவது உண்மைகளை பேசி வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக காவல்துறையில் நிதி நிறுவன மோசடிகளை விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு துவங்கப்பட்டது. இதனுடன் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு இணைக்கப்பட்டு தற்போது ஒரே பிரிவாக செயல்படுகிறது. இப்பிரிவுக்கான இணையதளம் தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பொருளாதார குற்றப்பிரிவு செயல்படும் விதம், பணிபுரியும் அதிகாரிகளின் பெயர், அவர்களின் தொடர்பு எண்கள், மோசடி நிதி நிறுவனங்கள் தொடர்பான எச்சரிக்கை தகவல்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. இதற்கான இணையதள முகவரி tneow.gov.in.
இதன் வழியே புகார் அளிக்கவும் அதன் தற்போதைய நிலை குறித்து அறிந்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் முதல் 6 மாதத்தில் பொதுத்துறை வங்கிகளின் 42,035 கோடி வாரா கடன் வங்கிகளின் கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தி ஒரு காமெடி கிங் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்துள்ளார். மக்களிடம் எடுபடாத பொய் பிரச்சாரத்தை ராகுல் காந்தி மீண்டும் செய்து வருகிறார் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இண்டி கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவில் அவசர நிலை அறிவித்த விவகாரத்தில் தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோல் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடுவானில் ஹெலிகாப்டர்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் ராணுவ ஜெனரல் உட்பட 5 வீரர்கள் உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர்.